அவள்தான் ரெஸ்ட். போய் நீங்க அழுவுங்க. அங்க போய் அழுவு. சரி அம்மா சிக்கன் போடலாமா? ஏய் கீழே குட்ட போகுதுடா. ஸ்டார்ட் பண்ணிட்டியாமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா. பிரியாணி. ஏன் அழுவுற? ஆனந்த கண்ணீர். பிரியாணி செய்றோம்ல. ஓ. வெங்காயம் அங்க வச்சிருக்கேன் பாரு. அது 5 நிமிஷமாச்சு இதாகணும். வதங்கணும். எதுமா? அது உள்ள போட்டுருங்க அந்த இலைலாம். தீஞ்சிராதா? 5 நிமிஷம் தீஞ்சிராதாடா? அவ்வளோ வதங்கிச்சு. போட்டுருவா. சும்மா வைக்கல. ஏன் அவ்வளோ பயம்? எதுக்கு? அங்க நீட்டு இங்க கொட்டுறீங்க. தெரிச்சிச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுலம்மா சமைச்சு நீனு? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் இருக்கும். வெங்காயத்தை போட்டோடனே நல்லா இது பண்ணி விட்டா அது தனித்தனியா பிரியும். எது பண்ணி விடணும்? காலி விடணும். உடம்பு சேர்ந்து கிளறுது. செஞ்சுக்கிறியாமா பிரியாணிய? ஜாலியா பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன் அழுற? ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் அழுக வருதா உனக்கு படத்தை? சரி அழுவாம்ப வெங்காயம் தீய போகுது போய் பாரு போ. கிச்சன்லயே இருக்கணும் தெரியுமா? அவங்க வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கட்டிங்லாம் என்னுடைய வேலை, சமைச்சு பையங்க வந்து உன்னுடைய வேலை இல்லம்மா. கட் பண்றது என்னுடையது, இன்னைக்கு சமைக்கிறது உன்னுடையது. ஆமா டிசைன் டிசைனா உடம்பு தாண்டா ஆடுது. இந்தாமா மாடு இது மாட்டுக்கு இல்லடா பிரியாணிக்கு. இன்னும் நீ நல்லா பிரியாணி செய்ய தெரியும்ட்டு நல்லா துண்டு காட்டு, தோலை காட்டு, துண்டெல்லாம் போட்டுட்டு மாஸ்டர் மாதிரி வந்திருக்க. புதினா கொத்தமல்லி கொடுத்தா மாட்டுக்கு வையுங்கிற. என்ன மாதிரி இருந்தது? இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? புதினா கொத்தமல்லி. கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்களாடா பிரியாணிக்கு? எந்த ஊர்லமா கத்துக்கிட்ட? மாஸ்டர் ஏன் ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கீங்க குண்டான? அதுக்குன்னு இப்படியா? எப்படி இரு நீ ஹைட்டா இருக்கியா? என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்டா? 5 ஸ்பூன்மா. 5 ஸ்பூன். 1 2 3 4 5 கொஞ்சம். என்னமா படம் பாக்குற? ரயில் பயணத்திலே வந்தாய். போதுமா? என்ன படம் பேரு அது? அதுவே ரயில் பயணங்களில். நல்லா இருக்கும். நல்லா வாசனையா. ஆனாமோ நான் செஞ்சா வாசனையா இருக்கும். ஆம்பளைக்கு செஞ்சா நல்லா இருக்கும் பிரியாணி வாசனை. இருக்கடா நீ பேசுறதே என் காதுல விழல. ஏன் சொல்லு? டங்கு டங்குன்னு இந்த கிளறி நீ காதே வலிக்குதுடா. அது எப்பவுமே கலரிட்டு இருந்தாதான் அந்த பக்குவம் வரும். அந்த பக்குவம் 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 பிரியாணினா எப்பவுமே கலரிட்டே இருக்கணும். இதுக்கு நீ இப்படி அநியாயத்துக்குண்டா. பொங்கல் நம்ம செய்யணும். பொங்கல் தான் வந்து கலரக்கூடாது. பொங்கல் டபரா சவுண்டு காது கிளியுது பாரு. 40 வீட்டுக்கு தெரிஞ்சிடும் நீ பிரியாணி செய்ய 2 டபரா டங்கு டங்குனா.
புகை வருதுமா. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் அந்த கை சும்மா இருக்குமான்னு பார்த்துட்டே இருங்க. பாத்துங்க, ஆம்பளைங்களாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஆமா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அதை அப்படியே தொடச்சி டபராவில போட்டுருமா. சிக்கன் பிரியாணியா இருக்காது, தூசி பிரியாணியா சாப்பிட்டு போயிடலாம். டபரா எல்லாம் போடலாம், அது இப்படி வச்சு இங்க பிடிக்கிறதுக்கு தான். சுத்தமா நீங்க. சரி சரி, சிக்கன் யார் கழுவுறது? சிக்கன் என்னது ஒரு மூஞ்சி கட்டு, என்ன சொன்ன? திங்கிறது யாரப்போ? சிக்கன் கழுவுங்க கழுவுங்க, டைம் ஆயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கழுவ மாட்டாங்களா, திங்க மட்டும் செய்வாங்க. இதுல வேற இவருக்கு 1000 போன் வேற நடுவுல. சரி அம்மோ, நீ போய் போன் எடு, நான் சிக்கன் கழுவிட்டேன், அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? இங்க பிரியாணி கொண்டு அடி பிடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஏடா, இங்க பிரியாணி குண்டாவை வச்சு என்ன பண்ணிருக்காங்க? அங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வர வேணாவா? அடி பிடிச்சிருச்சு. ஆமா, ஒரு வேலையை எங்கேயாவது உருப்படியா செய்யறியாமா நீ? எப்படி சுரண்டிட்டு இருக்காரு சார். நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? நெக்ஸ்ட் மசாலா போடணும். சரி, அதுல என்ன நல்லா எடுத்து வச்சிருக்கீங்க? இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள். என்ன தூள்? கறித்தூள், மிளகாத்தூள். கறித்தூளா? சில்லி பவுடர். அப்ப கூட சொல்றியா? நான் எங்கம்மா வச்ச, நீ தானே கொடுத்தன்ட்டு. ஆமா, பெப்பர் தூள். சிக்கன் குழம்பு மசாலா இல்லமோ, கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சுத்தமான நல்லெண்ணெய். எப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலர்க்கணும். கலர்க்கணும். ஆனா நீ போட்டிருக்க பாத்தியா ஷாலு, சூப்பரா இருக்குது. ஐயோ கொடுமை. கலர்ஃபுல்லா இருக்குல்லம்மா? ஆமா. சிம்ல வைக்க ஏதாவது கூடாது. இன்கிரிடியன்ஸ் கேட்டா சிம்ல வைக்க கூடாதுமா. சிம்ல வைக்க கூடாதும்மா. நீ ஏமா சிம்ம எடுத்துட்டு வந்து அடுப்பு மேல வச்சிருக்க? இதுல பார்த்தாமோ கிளற வேலை மட்டும்தான் நீ அப்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுல நீ வந்து நீ செய்யறங்கறல பிரியாணி. ஆமா, நான் தான் செய்றேன். ஆமா ஆமா, இப்பதான் சொன்னீங்க இன்கிரிடியன்ஸ். அதுல என்னமா இருக்குன்னு கேட்டதுக்கே தெரியல சாருக்கு. அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். எல்லாம் இப்ப இந்த காலத்துல நீங்க இதெல்லாம் செய்றீங்க. பிரியாணிக்கு அதெல்லாம் ஏடா டங்கு டங்குன்னு ஏடா கிளற? சரி அம்மோ, சிக்கன் போடலாமா? ஏய் கீழே குட்ட போகுதுடா. தண்ணி இருக்குமா? அதை எடுத்துரு. அது நீ அங்க கை வச்சுதான் சிக்கன் எடுக்கணும். ஆனா இந்த கையும் இந்த வாயும் தானே செஞ்சோடி நல்லா சாப்பிடுது. பாருங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, இது மூஞ்ச பாருங்க. தொடர்ந்து ஒரு மாதிரி இருக்குமா? பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் டேய் டேய், இதெல்லாம் நாங்க அப்பவே பார்த்துட்டோம். பாருங்க என் புருஷன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா அதை அப்பவே கழுவுறாங்க. என்னமோ தீதோ இவ்வளவு நேரம் ஒரு கை விடாம கிளறேன்ட்டு தீச்சிட்டு தான் இருக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருமா. அது ஒண்ணும் இல்ல, விடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல, அது ஒண்ணோட தண்ணி ஊத்துனா சரியாயிடும். தட்டு வச்சு மூடி வை, கொஞ்ச நேரம் கறி வந்து சிம்மிலே வேகட்டும். இந்த தட்டு பத்துமாடா? ஐயோ கடவுளே, இதுக்குன்னு பிரியாணி மூடுற தட்டு கீழே இருக்கும். ஆனா உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வீடியோக்காகலாம் கழுவுல, எப்பவுமே எது எடுத்தாலுமே கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. மூடி வச்சிருமா. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம்ல. நம்ம இப்பதான் கழுவி வச்சிருக்கோம் தட்டு. அது இல்லமோ, உன்னோட சுத்தம் எப்படி தெரியுமா காட்டுவேன்? நான் அப்பதான் கழுவி இந்த மாதிரி கவுத்து வச்சிருப்பேன், அதையும் எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணுவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏய் சூப்பரா இருக்குடா.
எனக்கு நல்லா என்ன பண்ணோம்? அவ்வளோதான். அது கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். எவ்வளோ நேரம்? ஒரு 2-5 மினிட்ஸ். அதுக்குள்ள நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அது டம்ளர் வச்சிருக்கல அங்க, அந்த டம்ளர்ல தான் 3 டம்ளர் வச்சிருந்தோம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். எந்த தண்ணி? கேன் வாட்டர் தான், கேன் வாட்டர் தான். இன்னும் வேலை பார்க்குறேன் நீனு. 3 டம்ளர் இல்ல, நான் எதுக்கு இந்த டப்பால ஊத்திட்டு ஃபுல்லாவே அப்புறமா அளந்து அதுல ஊத்தலான்னு சொன்னா, கேன்ல இருந்து யாராவது இதுல சாய்க்க முடியுமா உன்னால? இதுல வேற இவர் அப்படியே ரொம்ப வேலை செய்யறவர் மாதிரி காமிச்சிக்கிறது. இந்த ஒரு சின்ன வேலை தெரியுதா? தெரியுமா? நீ பாப்பேன்னு கண்டுபிடிச்சேன். இவர் வேலை செய்யறத காமிக்கிறதுக்கு நான் வேற எங்க நின்னுட்டு எடுக்கிறேன் பாரு வீடியோ. இங்க பத்தியா? இந்த வேலையை நான் காமிக்கிறேன் பாரு உட்காந்துட்டு. ஒரு படத்துல ஆகல அம்மோ, ஒரு படத்துல விவேக் கிட்ட சிங்கம் படம் தான் நினைக்கிறேன் அம்மோ, போன் பண்ணி எதையோ எடுக்க சொல்றதுக்கு ஒன்னு ஒன்னா கேட்டுட்டு இருப்பானே, அந்த மாதிரி டாடின்னு. இது ஓடுதா? ஓடுல நீ ஆட்ற. அது ஓடுது. இது ஓடு பிரியாணி. என்னமோ ஓடு பிரியாணியா? ஓடு பிரியாணி. அது அந்த ஓடு ஊரு இருக்குல்ல, அத சாப்பிடணும் நல்லா. தெரியல ஓடு ஊரு? தெரியாதுமா. யூடியூப்ல போட்டு டச் பண்ணி பாருங்க. ஓடு ஊரு. ஒருத்தன் புதுசா டைப் பண்ணாங்க. அது ஊருனா ஊரு கூமாபட்டி. அது ஏதோ சொல்லுவாங்க முன்னாடி. எங்கே கூமாபட்டிக்கு வாங்க. நம்ம ஊருக்கு வாங்க. நீ எப்படி சொல்லணும்? எங்க சென்னைக்கு வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க. அது செம ட்ரெண்டிங் ஆயிடுச்சுடா. சப்பா தூத்துடா சாமி. ஒரு நாளைக்கே இவருக்கு இப்படி. கடவுளே. ஏன்டா இப்படி வளர்ந்துருக்க? இங்க பாருங்களேன், அந்த செல்ஃபுக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்காடா. இதுக்கு மேல ரோட்ல தான் போய் நின்று வீடியோ எடுக்கணும். இங்க பாருங்களேன், என்னன்னு எடுக்க முடியுதா எங்கேயாச்சும்? ஹைட்டா வளரணும். இங்க பாருங்க, எடுக்கிற ஸ்டைல் பாத்தீங்களா? ஏங்க என்ன பாருங்களேன், மூடுறாரு திறக்கிறாரு, அப்புறம் எப்படி இது வேகும்? நீங்களே பாருங்களேன். ஏண்டா அதுல இருந்து போக கூட வரல இன்னும். சிம்ல வச்சிட்டோமா? சிம்ல தான் இருக்கணும். நீங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு வாங்க. ரயில் பயணிகள் படம் பாருங்க. ஐயோ செம்ம போக. தீயெல்லாம் செய்யாதமோ, தண்ணி தான் வரும். பார்த்து பார்த்து பார்த்து. என்னமோ ஃபர்ஸ்ட் தீஞ்சி இருந்ததுல. சரி, தண்ணி ஊத்திடலாமா? தெரியும். எப்படி ஊத்துவ சொல்லு. சொல்லிட்டு ஊத்துடா. 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் தண்ணியா? ஆமா. இல்லமோ 3 டம்ளர் தண்ணி ஊத்தி அதுல ஊத்தணும். இல்ல, ஒரு டம்ளருக்கு 1.5. ஒரு டம்ளருக்கு 1.5. அப்ப 2க்கு 3 டம்ளர். ஃபர்ஸ்ட் 4.5 டம்ளர் தண்ணி. 4 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஏத்து ஆகிட்டா. கடவுளே, இன்னும் எக்ஸ்ட்ரா போயிடு போகுது. 1 முக்காவா ஊத்துறமா? 2 மா 2 மா. அம்மோ முக்காவா ஊத்துறமா நீ? முக்கா ஊத்துல 3 வேற இரு ஊத்தாத, வெயிட் பண்ணு. உண்மையே இல்ல, இவ்வளவு நேரம் செஞ்சீங்கல்ல, அதெல்லாம் வேலை இல்ல. தண்ணி ஊத்துறது தான் கரெக்டான பதம். அப்படி எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உச்சி புச்சுன்னு தான் வேலை செய்றீங்க. போதும், நல்லா கலக்கி விடுமா. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு. ஐயோ, அந்த 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 ஷாலை தான் என்கிட்ட கூட. ஸ்பீடா வச்சுக்கோமா இப்போ. தெரியும், சொல்லு டைலாக். கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பீட் ஆகும். உடனே ஸ்பீட் ஆகும்போது அந்த கறி எல்லாமே ஒரு மாதிரி பதற்றமாயிரும். கறியா? என்ன கறி பதற்றமாயிரும்? சிம்லே இருந்தது, திடீர் சூடாயிடுச்சுன்னா கறி பதட்டமாயிடும். நோட் பண்ணுங்கடா அந்த காமெடிலாம். நீங்களே சொல்லி நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. அம்மா ஸ்பீடா தானே வச்சிருக்க. இப்போ இது வந்து மூடி வச்சுக்கோ. மூடி வைடா. நெக்ஸ்ட் அவள்தான் ரெஸ்ட். ஓகே, போய் நீங்க அழுவுங்க. அங்க போய் அழுவு.
அதை அப்படியே எடுத்து கீழே வச்சிருமா. சூப்பர் ஆயிடுச்சுல. சாப்பாடு அரிசி போடுறதெல்லாம் காட்டவே இல்லை. ஆல்ரெடி நம்ம செஞ்சது தானே. நான் பாரு அதுக்குன்னே எவ்வளவு பெரிய தோசைகள் வச்சிருக்கேன் பத்தியா. அம்மா கரெக்டா வச்சியா? கீழே விழுந்துற போகுது. ஓகேவா? இல்ல டபரா ஒன் சைடா இருக்கு பாரு, அங்க பாரு. ஏன்னா குண்டா தண்ணி வைக்கும் போது கீழே விழுந்தாலும் விழுந்துரும். ஓகே மூடிட்டு ஊத்திட்டேன். செம்மையா வரப்போகுது பிரியாணி. ஆனா அந்த துண்டை நீ கீழே போட மாட்டேங்கிற பத்தியா. கிச்சனுக்கு வரும்போது அதையும் தூக்கிட்டு வந்தோன்னு நினைச்சிட்டியா? அப்ப தினம் எங்களை மேல செஞ்சா என்ன பண்ணுவேன்? வேறு வராதா? ஏன்? ஏய் சரி, உங்க பிரியாணிக்கு யார் ஆர்டர் கொடுத்துருக்கா? ஏய் ஃபோன் பண்ணி யாரும் ஆர்டர் கொடுத்தாங்களே. அப்பா என்னவோ எத்தனை வந்து கூட சொல்ற மதியத்துக்கு சாப்பிட. ரயில் பயணத்தில் இன்னும் மாற முடியல உங்க ரயில் பயணம். அதான் பாக்குறியா முன்னும். ஆனா நல்லா பரவாயில்லடா. கடைசி சீன் பாவமா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம் தெரியுமா? பக்கத்துல இது அது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்க சாப்பிடல. ஏய் டீ பிஸ்கெட் யார் சாப்பிட்டா? மா நீங்க செய்யறதுனால தான் இவ்வளவு லேட்டா இருக்கு. நான்லாம் இவ்வளவு சீக்கிரம் செஞ்சிரும் தெரியுமா? இது இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் கட் பண்ணி. ஏய் இதுக்கப்புறம் அங்க போய் எதுவும் பண்ணாதடா. ஓ வேலை இதுக்கப்புறம் அங்க போய் காட்டக்கூடாது. பாத்தீங்களா வேலை செய்யணும் போல இருக்கா? அம்மோ ஏமோ இந்த மாதிரி தின்னுக்கிட்டே நாங்க செஞ்சோம்னு வச்சுக்க ஒரு பைசா கையில நிக்காது. இந்த கேப்ல இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த பர்பியா ஒரு வேளை சாப்பாடு செய்யறதுக்கு இப்படி பட்டாணி இருக்கணும். சாப்பிடு பட்டாணி மிச்சர் சாப்பிட்டுட்டு. சரி ஓகே ஃபைமா படம் பார்க்கலாம். அது இல்ல 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 டேஸ்ட் அதுக்குள்ள பாய் சொன்னா எப்படி? சரி அப்ப இருக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணட்டும். சரி அந்த படத்தை பார்த்துட்டே அம்மோ அது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? அது நாரீரமா? ம் 2 மினிட். என்னமா? இது போய் பொடிசா இருந்தா தயிர் வச்சிருக்க நல்லா இருக்கும். சரிதா? நல்லா இருக்கு. ஓ அத ஓபன் பண்ணுமா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. நானே நடுவுல நீ வச்சீங்கல்ல அப்ப வந்து சரியா வச்சிருக்கியான்னு ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்ப பாத்தியா? அவ்வளவு பண்ண கூடாது. அப்போ பாத்தியா? அப்போ சூப்பரா இருக்குமா? பாத்தியா அப்படிதான் செய்யணும். நீங்க தான் செய்றீங்களே. உண்மையா நல்லா இருக்கு. எப்படி? செம்மையா இருக்கு. இப்ப கீழே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல தண்ணியா இருக்குல்ல. தண்ணியா இருக்கா? லைட்டா அந்த ஈரமா இருக்கு. ஈரப்பதம் தெரியுது இல்ல? அது அப்படியே போயிடும். அப்படியே ரொம்ப ஊத்திட்ட பத்தியா? இல்ல நல்லா இருக்கு. அம்மா உண்மையாவே வேற லெவல்ல இருக்குமா? வாசனையும் செம்மையா இருக்கு. ரொம்ப கலர்லாம் கூடாது. அது நான் தாமா ஐயோப்பா இந்த டவலை விட மாட்டேங்கிறேன்டா ஒரு 2 மணி நேரமா. ஓகே உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்றீங்களா? கருத்துக்களா? என்ன கருத்து? ஏதாவது சொல்றியா? உங்களை மாதிரி யாராச்சும் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வேலை செய்யறதுன்றதுனால அவங்க ரொம்ப வேலை செய்வாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லீவ் டைம்ல கொஞ்சம் வேலை பாருங்க. யாருக்கு சொல்றீங்க? இப்போ இந்த லீவ் டைம்ல வைஃப்க்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். சரி ஓகே குண்டான பத்திரம் தூக்கிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குண்டான பார்த்தோனே தூக்கிட்டு ஓடுறாரு அவரு. பசிக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பை பை. பை.